ஆனா ராதிகா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கோபி தன்னை நல்லாவே ஏமாத்திட்டாரு. கோபி தன்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை. நீங்க எப்படி இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அது மாதிரி நானும் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் கோபியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது நல்லது. இனிமேலும் நான் கோபியை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெனி நானும் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா ராதிகா கேட்கிற மனநிலைமை இல்லை. ஏன்னா இவர் பண்ணது தப்புதானே. இப்போ இவர் வந்ததிலிருந்து உடம்பு முடியலன்னு சொல்றாரு. ஆனா பாரு, இனியாவுடைய அந்த பாட்டு கச்சேரிக்கு வந்தாரு. இப்போ கோவிலுக்கு போயிருக்காரு. அதுவும் இவ்வளவு தூரம். இவ்வளவு தூரம் போற அவருக்கு 2 வீடு தள்ளியிருக்கிற மயோவுடைய பிறந்த நாளைக்கு போக முடியல. மயோ இதுவரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை. ராதிகாவுக்கும் மனசுல நிறைய கஷ்டம் இருக்கும்ல. பாவம் ராதிகா. அன்னைக்கு நான் அனுபவிச்சதை இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. ஒரு சாதாரண பொண்ணா என்னை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவர் விட்டுட்டு போகும்போது நான் அவ்வளவு கொடுமை அனுபவிச்சேன். அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அதேதான் இன்னைக்கு ராதிகாவும் அனுபவிக்கிறாங்க. பார்க்கும்போது பாவமா இருக்கு ஜெனி அப்படின்னு சொல்ல செல்வி. உடனே என்னக்கா உன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே மாட்டியா? அன்னைக்கு அந்த ராதிகா உன்கிட்ட இருந்து கோபிசார பிரிச்சு அழைச்சிட்டு போகும்போது நீ எவ்வளவு கஷ்டப்படுறப்ப. அதான் கடவுள் இன்னைக்கு அப்படியே திருப்பி கொடுக்கறாரு. அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சு நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இதுதான்கா நடக்கும். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குது. அதனால நீ ஒன்னும் அவளுக்காகலாம் ஃபீல் பண்ணாத. அவங்க ஒன்னும் அவ்வளவு யோக்கியம் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியா உடனே என்ன செல்வி நீயும் அத்த மாதிரி பேசிட்டு இருக்க புரியாம. என்னதான் இருந்தாலும் கோபி பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? செல்வி பாவம் தானே அவங்க அப்படின்னு இங்க பாக்கியா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஊருக்கு போன உடனே கோபிய பார்க்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில பேர் கேக்குறாங்க, என்ன ஈஸ்வரி உன் பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட நீ இப்போ அப்படின்னு கேக்கும்போது, பேச ஆரம்பிச்சிட்டேனே, ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஈஸ்வரி, ரீசண்டா உன்னுடைய கணவர் இறந்தப்போ நாங்க வந்தோம். அப்போ உன் பையன் வந்து, இவன் என் பையனே இல்லை, இவன் என் புருஷனுக்கு கடைசி விஷயம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்து அங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. நாங்களும் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டோம். அதான் இப்போ சேர்ந்து வந்திருக்கீங்களே, அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சா, சரி ஆயிடுச்சான்னு கேட்டோமா அப்படின்னு சொல்ல. ஏன்னா என் பையன்தானே இவன். அவன் 1000 தப்பு பண்ணட்டும். என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே. அண்ணே, அந்த மாதிரி என் புள்ள முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட்டுட்டான், திருந்திட்டான், மனுஷனா மாறிட்டான். தவறு செய்யறது மனித இயல்புதானே, அதை மன்னிக்கிறது தானே பெரிய மனுஷத்தனம். அப்படி இருக்கும்போது இனிமே என் புள்ள அந்த மாதிரி தவற பண்ண மாட்டானே. இப்போ என் கூட பாக்கியா கூட ஒரே வீட்ல தான் இருக்கான். இப்போ என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அத பார்த்த கோபி, நாம அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். கட்டுன பொண்டாட்டி பாக்கியாவே நம்மள மன்னிக்க ரெடியா இருக்கு இல்ல. ஆனா அம்மா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் நம்மள பத்தி இவ்வளவு பெருமை பேசுறாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு அப்படின்னு கோபி இங்க பெருமைப்படுறாரு. அதே மாதிரி கோவிலுக்கு போன ஈஸ்வரி கோபி கிட்ட சத்தியம் கேக்குறாரு. கோபி, எனக்கு வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் எல்லாம் எதுவும் இல்லப்பா. உங்க அப்பா என்னைக்கு என்னை விட்டு போனாரோ அன்னைக்கே என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஏதோ உனக்காக என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். என்னைக்காவது வாழ்த்திருந்து நீ திரும்பவும் இந்த அம்மாவை தேடி வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா, அதை நிறைவேற்றுவியா சொல்லுங்கம்மா. என்னம்மா இப்படி கேட்டீங்க அப்படின்னு கோபி கேக்குறாரு. இல்ல கோபி, அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும், அம்மா உடம்புல இருந்து உயிர் போற வரைக்கும் அம்மா கூடயே இருப்பா. உங்க அப்பா என் கூடயே இருப்பாருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருந்தேன்னா கடைசி காலத்துல என் கட்டை சந்தோஷமா வேகுங்க கோபி அப்படின்னு சொல்ல. கோபி, அண்ணே அம்மா ஏன்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் எங்கம்மா போயிட போறேன்? எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியங்கிறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்மா. நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்மா. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. உடனே இங்க இனியா பாட்டி டாடி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்துட்டாரு. பாட்டி, இனிமே டாடி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு.
நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் பாட்டி. இதுக்கு அப்புறம் நாம அப்படின்னு இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி கோபி, இனிமே எனக்கு நீங்க முக்கியம். யாரு கூடயும் நான் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி கிட்ட சத்தியம் பண்றாரு. ஈஸ்வரி அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. அப்பா அந்த ராதிகா வந்து இனிமே நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக மாட்டா அப்படின்னு ஈஸ்வரி இங்க சந்தோஷப்படுறாங்க. இங்க எல்லாருமே அதுக்கப்புறமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சிட்டு 2 நாள் கழிச்சு ஊருக்கு போறாங்க. இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கோபி வந்த உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். இதுக்கு மேல நாம அமைதியா இருந்தோம்னா கண்டிப்பா அத்தை கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கோபியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இங்க வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வர வழியில எழில பாக்குறாங்க. எழில் வந்து அம்மாவை பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு, அம்மா என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாக்கியா காதுல வாங்காம அவங்க பாட்டு யோசிச்சுட்டு போறாங்க. அத பார்த்த எழில் உடனே திரும்ப வந்து பாக்கியாவை கைய பிடிச்சு நிப்பாட்டுறாங்க. அம்மா என்னாச்சு? உனக்கு இன்னும் நீ தனியா யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க. கூப்பிட கூப்பிட கால்ல வாங்கவே இல்ல அப்படின்னு சொல்ல, சாரி எழில் அம்மா, உன்னை பார்க்கவே இல்லப்பா. அம்மா ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். என்னாச்சுமா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு எழில் கேட்க, இல்லடா, உங்க டாடி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு வீட்டை விட்டு போக மாட்டாரு. பாவம், இந்த ராதிகா ஒரு குழந்தைய வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் இனிமே பேச மாட்டாருன்னு முடிவு பண்ணி அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ உங்க டாடி உங்க பாட்டி செழியன் இனியான்னு எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்காங்க. உங்க டாடிக்கு உடம்பு முடியலன்னா ஓகே, குலதெய்வ கோவில் வரைக்கும் போக முடியுது. ஆனா 4 வீடு தள்ளி இருக்கிற ராதிகா வீட்டுக்கு போக முடியலன்னா எப்படிடா எழில், இதெல்லாம் அவ்வளவு கஷ்டமாடா எனக்கு அப்படின்னு இங்க பாக்கியா சொல்றாங்க. எழில் உடனே அப்படியாம்மா, அவங்க என்னைக்கு வராங்க? வீட்டுக்கு இந்நேரம் வந்திருப்பாங்கடா வீட்டுக்கு அப்படின்னு பாக்கியா சொல்ல, சரி பண்ணலையேன்னு நான் வரேன். இன்னைக்கு அந்த ஆளுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு கென்னும் பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்க எழிலை பார்த்த கோபி வாய் எழில் அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.